ஆர்கிடெக்சர் டிசைன் எலிவேஷன் பார்த்த உடனே டக்குன்னு ஓகே பண்ணுற மாதிரியான வில்லா எங்கன்னு பார்த்துடலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயக்குமார். டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் தெரியுதுங்களா, வேலம்மாள் சிபிஎஸ்இ ஸ்கூல். இந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலே சேல்ஸ்க்கு வந்திருக்கிற ஒரு அழகான இண்டிபெண்ட் வில்லா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க. வில்லாவை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே இருக்குன்னா நம்ம ஊரை பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. வில்லாவோட எலிவேஷனை பாருங்கள், நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் ஆர்கிடெக்சர் டிசைனில் பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம கார் பார்க்கிங் ஏரியாவை பார்க்கலாம். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டுங்க. பார்க்கிங் ஏரியா வீடும் சரி லேண்டும் சரி ரெண்டுமே கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. வாங்க பார்க்கிங் ஏரியாக்குள்ளே போகலாம். முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு 23 அடி ரோடு, 40 அடி ரோட்டில் இருந்து 3வது ப்ராப்பர்ட்டியாக நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது பார்க்கிங் ஏரியா, நல்ல ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங் ஏரியாவில் பேவர் பிளாக் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வீடு சுற்றியுமே 4 அடி செட்பேக் விட்டு 4 அடிக்குமே ஃபுல்லாகவே பேவர் பிளாக் போட்டிருக்காங்க. இதனால் உங்களுக்கு வீடும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். மழை பெஞ்சாலும் தண்ணி பூமியில் ஊறிக்குங்க. கார் பார்க்கிங்க்கு ஒரு மெயின் கேட்டு, மெயின் என்ட்ரன்ஸ்க்கு ஒரு கேட்டுங்க. 2 கேட் போட்டிருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். வீட்டோட ஃபைனல் ஒர்க் போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து புக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் டோர் ரெண்டுமே ஃபஸ்ட் குவாலிட்டி டீ-குட்டில் பண்ணி போட்டிருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால், இண்டிவிஜுவல் போர்வெல், செப்பரேட் காம்பவுண்ட் வால், 3 பேஸ் இபி கனெக்ஷனோட ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இந்த வில்லா நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. கிளாம்பாக்கம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஷார்ப்பாக 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் நம்ம பார்க்குற இந்த வில்லா அமைஞ்சிருக்குங்க. ரூஃபில் பொறுத்த வரைக்கும் அழகாக பட்டி பார்த்து 4 கார்னர்லையும் ஸ்பாட் லைட் போட்டிருக்காங்க. ஃபேனுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பொறுத்த வரைக்கும் ரெட் பிரிக்ஸ் மற்றும் ஐஎஸ்ஐ டிஎம்டி ராட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஒயர், சுவிட்சஸ், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் கம்பெனியோட தான் போட்டு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன். கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சனுங்க. அதுலேயும் மாடுலர் கிச்சன் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அழகாக ஜாலி டிசைன் வச்ச ஒரு இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு கேபினட்டும் இருக்குது. கிச்சன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. கிச்சனோட பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் கிரானைட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. சிங்க் வந்து அலுமினியத்தில் போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட பிளாட்ஃபார்ம் பாட் டைப்பில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் மாடுலர் கிச்சன் போட்டிருக்காங்க. மாடுலர் கிச்சன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான பிளைவுட்டில் மாடுலர் கிச்சன் போட்டு கொடுத்துருக்காங்க. ரேக்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா தரமாகவும் இருக்குது. ரேக்லாம் நிறைய வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. சிலிண்டர் வைக்கிறதுக்கு ப்ராப்பரான ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் அழகாக பிளான் பண்ணியிருக்காங்கங்க. நல்ல தரமான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி மாடுலர் கிச்சன் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதே போல் கிச்சனுக்கு கொடுக்கக்கூடிய சுவிட்சஸ் எல்லாம் பக்கவாக கொடுத்துருக்காங்க. அதாவது மிக்ஸி கிரைண்டர் வைக்கிறதுக்கான ப்ளக் பாயிண்ட்டு, ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ப்ளக் பாயிண்ட்டு, ஆரோ வாட்டர் வைக்கிறதுக்கான ப்ளக் பாயிண்ட்டு, சிம்னி வைக்கிறதுக்கான ப்ளக் பாயிண்ட்டுன்னு எல்லா சுவிட்சஸுமே பக்காவாக வச்சு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்கிறதுனால கிச்சன் எல்லாம் உங்களுக்கு எப்போவுமே வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். ஓகே, கிச்சன்லேருந்து அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஏரியாவுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. மேலேயும் லாஃப்ட்டுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கபோர்ட் அண்ட் வார்ட்ரோப் ரெண்டுமே பிளைவுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படியே சர்வீஸ் ஏரியாவை பார்த்துடலாம். சர்வீஸ் ஏரியாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் அட்டாச் பண்ண மாதிரி ஒரு சேஃப்டி கேட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக தரமாக இருக்குது. மெயின் டோரும் சரி, கிரில் கேட்டும் நல்லா தரமாகவே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் பார்க்கிங் ஏரியாவை அக்சஸ் பண்ணிக்க முடியும். வீட்டில் இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு, சூப்பர் மார்க்கெட்டு, வெஜிடபிள் ஷாப்பு, ஹாஸ்பிட்டலு, ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குங்க. நீங்கள் டெய்லியும் ட்ரெயினோ அல்லது பஸ்ஸு பிடிச்சி வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்கன்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ட்ராவலில் நீங்கள் போயிடலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் 5 மினிட்ஸ் ட்ராவலில் நீங்கள் போயிடலாம். ஓகே, அடுத்ததாக நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடில் பெட்ரூம் இருக்குது, ரைட் சைடில் வந்து காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துடலாம். பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வேணும் அல்லது சைட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பெட்ரூமுக்கு 2 ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்கிறதுனால பெட்ரூம் நல்லா உங்களுக்கு எப்போவுமே வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். லாஃப்ட்டு, செல்ஃப்ஸு, ஏசி பிளக் பாயிண்ட்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு கொடுக்கக்கூடிய சுவிட்சஸ், அதாவது ஃபேனுக்கு, லைட்டுக்கு, ஏசிக்குன்னு எல்லா சுவிட்சஸுமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டில் நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அதிகமாக ரேக்ஸ் கொடுத்து நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைவுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். லாஃப்ட்டுக்கும் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு மேட்சிங்காக சூப்பராக இருந்திருக்கும். லாஃப்ட்டுக்கு பண்ணாமல் விட்டாங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம காமன் ரெஸ்ட் ரூம் பார்க்க போகலாம். இங்கே பாருங்கள், நான் ஸ்டோரேஜுக்கு சொன்னல நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு.
அங்கேயும் வந்து லைட்டுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோரில் நமக்கு ஒரே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதை நம்ம பார்த்துடலாம். நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான். ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி ரைட் சைடில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மிரர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பேஷனுக்கு நேராக ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான். 7 அடி உயரத்துக்கு உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் போடுறதுக்கு ஒரு ஹோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமுங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங், லிவிங் ஹால், மாடுலர் கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரானைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கள் கபோர்ட் போட்டிங்க அப்படின்னாக்கா இன்னும் நீட்டாக இருக்கும். ஓகே, நம்ம மேலே போகலாமா? போகலாம் வாங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் இந்த இடத்துல ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இந்த ஏரியாவில் உங்களுக்கு லைட்டிங் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது ஃபிக்ஸடாக தான் இருக்கும், ஓப்பன் பண்ண முடியாது. எக்ஸாக்டாக இந்த வில்லா எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஊரப்பாக்கத்தில் ஆதனூர் பஞ்சாயத்தில் அமைஞ்சிருக்குங்க. மேலே வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த வாசப்படையில் போனீங்கன்னா ஓப்பன் டெரஸ்க்கு போயிடலாம். அதாவது பால்கனின்னு சொல்லலாம், பெரிய பால்கனின்னு சொல்லலாம். வீட்டோட ஃபினிஷிங் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஆக்சுவலாக இங்கே 2 பெட்ரூம் போட்டிருக்கலாங்க. ஆனால் இவங்க ஒரே பெட்ரூம்னாலும் நல்லா பெரிய பெட்ரூமாகவே போட்டிருக்காங்க. நல்லா ஹால் மாதிரி நல்லா பெரிய சைஸ் பெட்ரூமாக இருக்குங்க. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. 2மே ஓப்பன் டைப் விண்டோ தான். நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாக இருக்கும். ரூஃபில் லைட்டுக்கான ஆப்ஷன், ஃபேனுக்கான ஆப்ஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்டடி டேபிள் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே உட்காந்து படிக்கலாம். பெட்ரூம் பாருங்கள், ஃபுல் வியூ பாருங்கள். நல்லா பெரிய சைஸ் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட்டு, அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இது எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WPCயில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான். 7 அடி மட்டத்துக்கு உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க. ரூஃபில் லைட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷவர் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குது. பாத்ரூமில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம பால்கனி பார்க்க போகலாம். நல்லா பெரிய சைஸ் பால்கனிங்க. ஓப்பன் டெரஸு, பால்கனி இப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் கார்டனிங் செட்டப் பண்ணிங்கன்னா வில்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. எலிவேஷன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. டெக்ஸ்சர் டிசைனில் இந்த பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி வேலம்மாள் CBSE ஸ்கூல். இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்கூல் இருக்குங்க, ஹோலி சாய் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். பக்கத்தில் தான் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ஸ்கூலு. ஓகே, அடுத்ததாக நம்ம ஓப்பன் டெரஸ் பார்த்துருவோம். வாங்க போகலாம். இந்த வில்லாவுடைய லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 945 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. டோட்டல் பில்டப் ஏரியா 1300 ஸ்கொயர் ஃபீட்டு. வீட்டோட காஸ்ட்டு 87 லட்சம், 87 lakhs.